உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்த முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். இந்த வார்த்தையே ரொம்ப சிறப்பான வார்த்தை. அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று சொன்னார் மணிவாசக பெருமான். இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை போன்ற அடியார்கள் நடுவில் நாங்கள் இருப்பது என்பதே பொன்னம்பலத்து இறைவன் எங்களுக்கு பாவித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்று சொல்லி முதலில் உங்களை வணங்கி தெய்வ திருமதி கே பத்மா அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு அறக்கட்டளை நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை கொள்கிறேன். வரவேற்புரை ஆற்றிய திருமதி அமுதா சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும், தலைமை உரையாற்றி இருக்கிற ஆக்கிசே திருமாவளவன் செயலர் திருவள்ளுவர் கழகம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனங்கனிந்த நன்றிகள். நல்ல தலைப்பு திருவாசக சொல்லரங்கம். அகவலில் மனம் தோய்வது கீர்த்தியா போற்றியா புராணமா? இதுல ஒரு தலைப்பை பற்றி பேசுவதற்கே 3 நாள் தேவைப்படும். ஆனா 3 தலைப்பு போட்டு சிந்தித்திருக்கிறோம். இந்த அகவலில் மனம் தோய்வதுன்னா நம்மனம் தோய்வது, சரிங்களா? திருவாசக அது ஒரு கடல். அந்த கடலுக்குள்ளுக்குள்ள நம்மனம் எந்த இடத்துல தோய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு தலைப்பு. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சினிமா எது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வித்தியாசம் வரலாம் இல்லையா? அப்படி இவங்க 3 பேருக்கும் 3 வித்தியாசமான கருத்து இருக்கு, சரிங்களா? அதை பற்றி சிந்திப்பதற்கு தான். மாணிக்க வாசகருடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் அதை திரும்ப சொல்ல போறதும் இல்லை, நேரமும் இல்லை. மாணிக்க வாசகருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. ஏன்னா கட்டளை கலித்துறையில பாடல்கள் இயற்றி இருக்கிறார். தமிழின் அனைத்து பாவகைகளையும் பதிவு செய்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்தவர் கட்டளை கலித்துறை பாடல. அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல பாடுகிறார். சிலப்பதிகாரத்திற்கு பின்னால காரைக்கால் அம்மையாருக்கு பின்னால்தான் மணிவாசகர் தோன்றி இருக்க முடியும் என்பது ஒன்று. அதனால மாணிக்க வாசகருடைய காலம் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையிலேயோ, நம்பியாண்டார் நம்பி அருடைய திருத்தொண்டர் திருவந்தாதியிலேயோ மணிவாசக பெருமானுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. சேக்கிழார் பெருமான் வழங்கிய திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணத்திலையும் மணிவாசகர் குறிப்பிடப்படல. அதே சமயத்துல சுந்தரர் குறிப்பிடாத கோச்சங்க சோழனும் மனுநீதி சோழனும் பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறாரு. கடவுள் மாமுனிவர் இயற்றிய திருவாத ஊரர் புராணத்திலே முழுமையாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பற்ற புலியூர் நம்பியாருடைய வேம்பத்தூர் புராணம். வேம்பத்தூர் சிவகங்கை போற வழியில இருக்கு. ஒரு சக்கர ஆலை இருக்குல்ல, வடமாத்தூர் சக்கர ஆலை, அதுக்கு பக்கத்துல திருவாலவாயுடையார் புராணம், பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம். இதுல மாத்திரம்தான் மாணிக்க வாசகருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன ஒரு சிறிய உள்ளார்ந்த செய்தி என்னன்னா, இது எல்லாமே பாண்டிய நாட்டிலிருந்து பிறந்த இலக்கியங்கள். சோழ நாட்டு இலக்கியங்களில் மணிவாசகருடைய பெயர் இல்லை. சரித்திர ஆய்விலையும் சமய ஆய்விலையும் தேர்ச்சி பெற்ற சதாசிவ பண்டாரத்தார் மாணிக்க வாசகர் தேவார மூவருக்கும் முற்பட்டவர் என்று விவரித்து சொல்லுகின்றது என்றாலும் அது ஆய்வுக்கு பொருந்தாது என்று சொல்லுகிறார். ஆகையினால மணிவாசகர் தன்னுடைய திருச்சிற்றம்பல திருக்கோவையில மன்னவன் தெம்முனை மேற்செல்லுமாயின் மாலரி ஏரன்னவன் தேர்புறத்து அல்கல் செல்லாது வரகுணனாம் தென்னவன் ஏத்து சிற்றம்பலத்தான் மற்றை தேவர்க்கெல்லாம் முன்னவன் அப்படின்னு சொல்றார். வரகுணன் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார் மணிவாசகர் பாட்டுல. அந்த வரகுண பாண்டியன் என்கிற பாண்டிய மன்னன் கிபி 800 இருந்து 830க்குள்ள ஆண்ட 1ஆம் வரகுணனாகவோ 862 ஆண்ட 2ஆம் வரகுணனாகவோ இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் சதாசிவ பண்டாரத்தார். ஆக திருவாசகம் 8ஆம் நூற்றாண்டில் தோன்றியது என்பது என் கருத்து அல்ல, ஆசா ஞானசம்பந்தன் கருத்து. அவருக்காக கைதட்டி என்ன திருக்கோவையார் திருவாசகம். பாவை பாடிய வாயால் கோவை பாடு அப்படின்னு சிற்றம்பலத்துல வீற்றிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் கேட்டார். அதனால இவர் திருக்கோவையார் பாடினார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுகிறது. அவரு ஆசாஞா என்ன எழுதுகிறார் என்றால்,
திருவாசகம் போல ஒரு உன்னதமான ஒன்றை எழுதியதற்கு பிறகு ஒரு அகத்துறை இலக்கியமாகிய திருக்கோவையாரை பாடி மனம் வரவே வராது. அதனால திருக்கோவையார் காலத்துல முந்தி பாடப்பட்டிருக்க வேண்டும். அவர் மனம் முதிர்ச்சி அடைய பாடியதுதான் திருவாசகம் என்று சொல்லுகிறார். பற்றுக்களை எல்லாம் துறந்து மிக உயர்ந்த சிவபுராணம், அச்சோப்பத்து போன்ற ஞான செழுமை மிக்க பதிகங்களை படைத்த பிறகு திருக்கோவையார் போன்ற அகத்துறை பாடல்களை பாடியிருக்க முடியாது என்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இன்னைக்கு திருவாசகத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் என்றால், உலகத்திலேயே அதிக அளவில் பக்திமான்களும் இலக்கியங்களும் தோன்றியது நம்முடைய பாரத தேசத்தில் தான். ஒவ்வொரு மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒரு மொழி வர்த்தக மொழியாக இருக்கும் உலகத்துல. பிரெஞ்சு மொழி உலகத்தின் சிறந்த காதல் மொழி. உலகத்தில் பக்திக்கு சிறந்த மொழி நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி மாத்திரம்தான். தமிழே பக்தியினுடைய மொழி. தமிழ்ல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி அருளிய எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள்ல நம்முடைய உள்ளத்தை மிகச்சிறந்த அளவுக்கு உருக்குவது திருவாசகம். மற்றதும் உருக்கும், இது ரொம்ப வேகமா உருக்கும். பக்தி என்கிற நெறி நமக்குள்ளே படிந்து விட்டால் நம் உடலை உள்ளத்தை என்னவெல்லாம் செய்யுங்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டு. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் வாயல்ல பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். சுவாமியை கும்பிட போகும்போது உடம்புல ஒரு ஜெர்க் அடிக்கணுமா. மெய்தான் விதிர் விதிர்த்து, அப்படி உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி போய் சிவபெருமான் முன்னால நின்னா 2 கண்ணலையும் 2 சொட்டு தண்ணீர் வரணும். உள்ளம் வாயல்ல பொய்தான் தவிர்த்து அப்படின்னார். ஏன் பொய்தான் தவிர்த்துன்னா, பல சமயங்கள்ல நாம பொய்யாவே பல சமயங்கள்ல சொல்றோம் இல்லீங்களா. இப்படியே பாட்டு பாடும்போது மொட்டை மனப்பாடமாவே அடிச்சிடறோம். நம்ம சிவாய வாழ்க, நான் தந்தாள் வாழ்க, எப்பொழுதும் நெஞ்சில் நீங்க தாந்தாள் வாழ்க, கொகுடி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க அப்படின்றது கொஞ்ச நாள்ல. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு மொட்டை மனப்பாடம் தான். ஏன்னா எங்க வீட்டுல ஏன் இப்படி சரிங்களா, மொட்டை மனப்பாடம் தான். எங்க அப்பா எங்க வீட்டுல என்னுடைய மூத்த சகோதரர் இருந்தாரு. அவரு, நானு, என்னுடைய தம்பி உட்கார்ந்துருக்கிறாரு. அவரு, எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 4 முறை திருவாசகத்துல சிவபுராணம் பாடப்பட்ட வீடு எங்களுடைய வீடு. ஆனா எனக்கு அவருக்கு இப்படியா தெரியாது. எனக்கு அந்த இட்லியை வைக்கிற சத்தம் கேட்ட உடனே திருவாசகத்துல சில சமயம் இட்லி சாப்பிடுகிற வேகத்தில் பல வரிகளையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்கிற வாய்ப்பு உண்டு. அதைத்தான் அவர் சொன்னாரு, பொய்தான் தவிர்த்துனார். அதே மாதிரி இந்த திருவாசகத்துல உருகி உருகி இருந்தவர் அபிராமி பட்டர். விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. எங்கிருந்து எடுத்தது? இந்த திருவாசகத்தினுடைய உருக்கம் அப்படியே அபிராமி பட்டர் உருகினார். அப்படி உருகினதுனாலதான் அம்பாள் தோன்றி தடாங்கத்தை கழட்டி வானத்துல விட்டெறிஞ்சு, இன்னைக்கு அமாவாசை, அதே மாதிரி ஒரு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை கொண்டு வந்து சேர்த்தா. சரிங்களா? அப்படி வழிபட்டால் அமாவாசை கூட பௌர்ணமி ஆகும் என்று பின்பற்றியவர் அபிராமி பட்டர். புகை மெய் போர்ப்ப மொழி தடுமாற உள்ளொளி நாத புள்ளொளி முழங்க ஞான ஆறாமுதபானம் தார்ந்து கருவிகள் கடந்து பரவசமாகி பரமானந்த பறவையுட் படிந்தட பேராயற்கை பெற்றினிது இருப்ப ஆறா இன்பம் அழித்தருள் எமக்கே. குமரகுருவருடைய பண்டார மும்மணி கோவை. 3 பாட்டு ஒரே ஒரு பொருள் தான். திருவாசகத்தில் உருகியவர்கள் அபிராமி பட்டர், குமரகுருவரர் மாத்திரம் இல்ல, தாய்மானவர், ராமலிங்க வள்ளலார், அருணகிரிநாதர், துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். என்ன வள்ளலார்னு உங்களை காட்டுறேன். மதுரையில இப்ப எங்களுக்கு வள்ளலார் நீங்க தான். இன்னொரு வள்ளலார் அங்க பின்னால உட்கார்ந்து இருக்கிறார், தயாபரன். ரெண்டில்ல. அதனாலதான் இங்க மதமாற்ற பணிகளுக்கு வந்தவர்களுக்கு கூட
திருவாசகம் ஒரு வகை பொறாமையை உருவாக்கி மெல்ல அதற்குள் அவர்களையும் ஈர்த்து ஆட்கொண்டிருக்கிறது. திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க வந்த பேராவல் ஜியு போப் என்கிற ஒரு பாதிரியாருக்கு உருவாச்சு இல்லையா? அப்ப திருவாசகம் மொழி கடந்து, எல்லை கடந்து, மதம் கடந்து ஒரு மனிதனுடைய பக்திக்கு ஒரு சான்றாக உலக அளவில் திகழக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியம் திருவாசகம். உங்களை எத்தனை பேர் ஜியு போப்பினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை படிச்சிருப்பீங்களோ தெரியாது. அவ்வளவு தரமான ஆங்கில மொழிபெயர்ப்பை ஜியு போப் வழங்கியிருக்கிறார். மற்ற பக்தி இலக்கியங்களை பேசுறதுக்கும் திருவாசகத்தை பேசுவதற்கு இடையில வேறுபாடு உண்டு. திருவாசகத்துக்கு இந்த பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை, குறிப்புரை, இலக்கண குறிப்பெல்லாம் சொல்லி விளங்க முடியாது. திருவாசகத்துக்கு உரை எழுதுவதற்கு காவேரியில விழுந்து சாகலாம் அப்படின்னு சொன்னவர் பூவாளூர் தியாகராச செட்டியார். அந்த தியாகராச செட்டியாருடைய கொள்ளு பேத்தி இந்த தயா காந்திமதி, சரிங்களா? அவருடைய கொள்ளு பேத்தி அவங்க இன்னைக்கு பேச வந்திருக்கிறாங்க. நம்முடைய உள்ளம் திருவாசகத்துக்குள்ள தோயணும். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போட்டார் வள்ளலார். என்னது? முதல்ல நீ கலந்துரு. நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, ஊன் கலந்து, உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. நீ அப்புறம் நீங்க பால் பழம் எல்லாம் சேர்க்கறது, கருப்பஞ்சாறு சேர்க்கறது, ஜூஸ் கலக்கிறது, சரிங்களா? இது எல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல நாம கலக்கணும். அதனால திருவாசகம் நம்மை உருக்குகிற ஒரு பக்தி பணுவல். திருவாசகத்துல எத்தனை பாட்டு இருக்கு? ஒரு 658 பாட்டு இருக்கு, 51 பணுவல்கள் இருக்கு. இது பற்றி எல்லாம் நிறைய பேசலாம். நேரம் சரியாக மணி 7:30. இவங்கெல்லாம் பேசணும். இவங்க என்னை விட மிகச்சிறந்த அறிஞர்கள் 3 பேரும். அந்த 3 அறிஞர்களும் பேசுவதற்குரிய வாய்ப்பு விட்டு நாம நேர தலைப்புக்குள்ள போகலாம். ஏன் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன்னா, மாணிக்க வாசகர் நிறைய பாடியிருக்கிறார். அதுல 4 அகவல். இந்த மாணிக்க திருவாசகத்துக்கு வைப்பு முறைங்கிறதே அதுலயும் நான் ஒரு கதையை நம்புறதில்லை. அது சிவபெருமானே எழுதி சிவபெருமானே இந்த ஆர்டர் படியெல்லாம் தொகுத்து வைக்கல, ரைட்டுங்களா? திருவாசகத்துல முதல்ல அகவல் வச்சிருந்தாங்க. முதல்ல எடுத்தது பூரா 4 அகவலையும் சேர்த்து முதல்ல வச்சிருவோம்னு வச்சு தச்சுட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 95 அடி சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல் 145, திரு அண்ட பகுதி 182 அடி, போற்றி திரு அகவல் 225 அடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் வரிஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 100 வெண்பாவுடைய திருச்சதகம், அப்புறம் 50 பாட்டு இருக்கிற நீத்தல் விண்ணப்பம், அப்புறம் 20 பாட்டு இருக்கிற திருவம்பாவை, திருவம்மானை, திருப்பொற்சுன்னம், அப்புறம் 14 பாட்டு இருக்கிற திருத்தோல் நோக்கம், அப்புறம் முழுக்க 10 பாட்டு, அப்புறம் 2 பதிகம் 11 பாட்டு, திருப்பொன்னூசல் 9 பாட்டு, திருக்கழுக்குன்ற பதிகம் 3 பாட்டு, திருப்புலம்பல் 3 பாட்டு. அப்போ பாட்டு எண்ணிக்கை வரி எண்ணிக்கை அடிப்படையில தொகுக்கப்பட்டதுதான் இப்ப இருக்கிற திருவாசகம். ஆனா உண்மையில அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறத தீர்ப்புல சிந்திப்போம், சரிங்களா? அப்போ அழகிய சிற்றம் திருச்சிற்றம்பல உடையார் எழுதியதுங்கிறதெல்லாம் நமக்கு மயிர்கூச்செறிய செய்ய வைக்கிற கதையாக இருக்கலாமே ஒழிய, திருவாசகத்தினுடைய அகத்தில இருந்துதான் நாம் திருவாசகத்தை பற்றி நாம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இன்னொன்னு, அகவலுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப வெண்பா பாடும் போதும் பதிகம் பாடும் போதும் இலக்கண மரபு குறித்த கவலையும் எண்ணிக்கை பற்றிய கவலையும் வந்துடும். இந்த இசைப்பாடல்கள் பாடும்போது மாத்திரம் ரொம்ப கவனம் இருக்கும். மாணிக்க வாசகர் திருவம்பாவை, திருவம்மானை, பொற்சுன்னம் இதெல்லாம் இசைப்பாட்டு. அதுல தாளகதி, எண்ணிக்கை, இந்த கவனம்லாம் இருக்கும். ஆனா அகவல் பாடும்போது மனத்துக்குள்ள அப்படியே என்ன தோன்றுச்சோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல சரி போ அப்படின்னு முடிச்சிருவோம். அதனாலதான் அகவல்ல சிவபுராணம் 95 அடி, இன்னொரு 5 அடி எழுதி முடிச்சிருக்கலாம்ல. அவர் என்னல மனசு 95ன்னு எண்ணிக்கிட்டு வரல. அது வாட்டுக்கு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கையில ருத்ராட்ச வச்சுக்கிட்டு 108 தடவை நமசிவாய சொல்லுவாங்க. ஒரு 15 தடவை நமசிவாய சொல்லிட்டு இருக்கும்போது 16ல இருந்து நம்பரை பத்தின கணக்கு இருக்குமே ஒழிய சிவனை பத்தின கணக்கு போயிடும். உருட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவபெருமான் 104 சொன்ன உடனே இல்ல நீ இன்னும் 4 விட்டுட்ட, உனக்கு ரிஷப வாகனத்துல வர முடியாது நான் சொல்ல போறாரு.
இல்ல ஒரு தடவை கொஞ்சம் உருட்டி 112 உருட்டிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு 112 உருட்டிட்டு ரிவர்ஸ்ல 4 உருட்டினாரு. எதுக்குன்னா போட்ட அந்த 12ல இருந்து 4 எடுக்கிறாராம். அப்படி எடுக்க முடியாதுல்ல. கீர்த்தி திரு அகவல் 145 அடி. அவர் பாடிட்டே வந்தவர் டக்குன்னு 145ல நிறுத்தினார். இன்னொரு 5 வரி பாடி இருக்கலாம்ல. சம்பந்தமே இல்லாம திரு அண்ட பகுதி 182 வரி, போற்றி திரு அகவல் 225. அப்போ மனம் போன போக்கில் எழுந்தது தன்னியல்பாக எழுந்தது அகவல். இப்படி ஒரு கருத்து எனக்கு இருக்கு. நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கல, இதுதான் என்னுடைய கருத்து. அதுல 4 அகவல் இருக்கு. முதல் அகவல் அண்ணன் சொன்ன மாதிரி அதை தவிர நான் எதையும் படிக்கல, என்ன விட்டுருங்கன்னாரு எங்க அண்ணன் திருமாவளவன். சிவபுராணம் ரைட்டிங்களா, நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கீர்த்தி திரு அகவல்னு ஒண்ணு இருக்கா, இருக்கு. அதுக்கு பிறகு திரு அண்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கு. 4வதா போற்றி திரு அகவல். இதுல திரு அண்ட பகுதியே எடுக்கலன்னா மற்ற 3 அகவல்ல இருந்து மனசை விலக்கிட்டு வெளியில இருந்து நிறைய அறிவியல் செய்திகளை கொட்டி வச்சிருக்கிறாரு மணிவாசக பெருமான் திரு அண்ட பகுதியில. அதனால 2ஆம் ஆண்டு நினைவு கூட்டத்துல திரு அண்ட பகுதியை பத்தி மாத்திரம் தனியா பேசலாம், சரிங்களா? இப்ப அதனால 3 அகவல்கள் 1, 2, 3 விட்டுட்டு 4 அகவலில் நம்முடைய மனம் பெரிதும் தோய்வது கீர்த்தியா போற்றியா புராணமா? இதுல கீர்த்தியே என்று பேசுவதற்காக மதுரை கல்லூரி தமிழ்துறை முனைவர் திருமதி தயா காந்திமதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. போற்றியே என்று பேசுவதற்கு என்னுடைய அருமை மகள் மதுரை தியாகராசர் கல்லூரி தமிழ்துறை முனைவர் திருமதி ஞான செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. புராணமேன்னு பேசுறதுக்கு மதுரை கல்லூரி தமிழ்துறை முனைவர் திருமதி ஸ்ரீனி விமலி. முதலாவதாக தயா காந்திமதி அவர்களை அன்பு பாராட்டி கீர்த்தி திரு அகவல் பற்றி, அதன் கீர்த்தி பற்றி பேசுவதற்காக வருகிறார். நம் மனம் தோய்வது, இதுல இது வசத்தி இது தாழ்த்தின்னு அர்த்தம் இல்ல, அவங்க மனம் தோய்வது கீர்த்தி திரு அகவல். அதை பற்றி சொல்லுவதற்கு அவருடைய அன்பு பாராட்டி அழைக்கிறேன். நல்லா ஒரு தடவை கைதட்டி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. அருள்தரு அங்கையர்கண்ணி உடனுரை அருள்மிகு சொக்கநாதரின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் அடிப்படையில் உள்ளம் உருக்கும் திருவாசக கருத்துக்களை கேட்பதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகவலில் நம் மனம் எதில் தோய்கிறது? கீர்த்தி போற்றி புராணம், இது சொல்லரங்கத்தினுடைய தலைப்பு. ஐயா, கீர்த்தி அப்படின்ற சொல்லுக்கு மிகு புகழ் அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். கீர்த்தி அப்படின்னா புகழ்னு நமக்கு தெரியும். ஆனால் மிகு புகழ் அப்படின்றது இறைவனை வழிபடுவது மட்டுமல்லாமல் அவருடைய கீர்த்தியை, அவருடைய புகழை, பெருமைகளை போற்றி பாட வேண்டும். இறைவனுடைய புகழை பாடுவதற்கு பொருள் சேர் புகழ்னு பேரு. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஐயா, தேவார பாடல்கள் எல்லாம் எப்படி பாட பெற்றவை? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று பதிகங்களை பாடினார்கள். மணிவாசகர் வெகு சில ஊர்களுக்கு சென்று பாடினாலும் கீர்த்தி திருவகவலில் தான் எல்லா ஊர்களினுடைய சிறப்புகளையும், அந்த ஊரினுடைய இறைவன் என்னென்ன திருவிளையாடல்களை எல்லாம் செய்தான் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஐயா, பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் எழுதுனதா சொன்னீங்க. ஆமா. மாணிக்க வாசகர் இந்த ஒரே பதிகத்துல திருவிளையாடல் புராணத்துல இருக்கக்கூடிய பல்வேறு கதைகளை அந்தந்த ஊர்களினுடைய சிறப்புகளோட கூறியிருக்கிறார். அதுல முதல் ஊர் சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தில்லை. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி.
திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அந்த பாடல் அப்புறம் பாடுவோம். திருஞான ஐயா எல்லாருக்குமே தெரிந்த செய்திகள் தான், இருந்தாலும் நம்ம கீர்த்தி திருவகவல்ல உள்ளதை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். சம்பந்த பிள்ளை அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு பாடுறார். இந்த அருளாளர்கள் எல்லாருமே ஏன் தில்லையை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. தில்லையில நடராச பெருமானுடைய சிறப்புகளை பற்றி நிறைய நூல்கள் சொல்லியிருக்கின்றன. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ஊர்களிலேயுமே அருவுருவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிங்கம், சிவலிங்கம் இருக்கும். திருத்தில்லையில உருவம், அருவம், உருவருவம், அருவுருவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றுமே உண்டு. உருவம் அப்படின்றது நடராச பெருமான். இந்த நடராச பெருமான் இந்த உயிர்கள் அனைத்துமே இயங்குவதற்கு ஒரு காரணியாக இருக்கிறார் அப்படின்றதுக்காக தில்லையை எல்லாருமே முன்னிலைப்படுத்துறாங்க. அடுத்து அருவம் அப்படின்றது அங்க தங்க வில்வ மாலை இருக்கும். அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, வெட்ட வெளி அண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நீங்க திருவண்ட பகுதியை தொட்டு காட்டுனீங்க இல்லைங்கய்யா, அந்த அண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பறந்து விரிந்த பரவெளி, அந்த பரவெளியில இருக்கக்கூடிய இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது அருவம். அருவுருவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது லிங்க வடிவம். அப்ப இந்த மூன்றுமே சிறப்பாக அங்க இருக்கிறது அப்படின்றதுனால பல்வேறு வகைப்பட்ட உருவங்கள் இருந்தாலும் நம்ம ஈசனுடைய இந்த மூன்று வடிவங்களும் திருத்தில்லையில இருக்கிறதுனால அதை குறிப்பிடுகிறார். திருத்தில்லையில ஆரம்பிச்சு கடைசியாக கையிலையில் முடிக்கிறார். ஒளிதரு கையிலை உயர் கிழவோனே. இந்த மகாபாரதத்தில கண்ணபெருமான் அர்ஜுனனுக்கு ஒரு சில தகவல்களை சொல்றார். இந்த சிவபெருமான் கிட்ட பாசுபத அஸ்திரம் நீ பெற்று வந்தால் இப்ப நடக்கக்கூடிய போரில் நீ வெற்றி பெறறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லி அனுப்புறார். துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் தவம் செய்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு பூகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை காட்டு பன்றி வேடம் எடுத்து போய் அடிக்க சொல்றான். ஏன்னா நேருக்கு நேர் எதிர்த்தா அவனால வெற்றி பெற முடியல. அதனால ஒரு விபத்து மாதிரி இத சித்தரிப்பதற்காக அவன் அனுப்புறான். அப்ப காட்டு பன்றி வடிவம் எடுத்து இந்த பூகாசுரன் வரான் இல்லையா, அந்த பூகாசுரனுக்கு ஒரு வரம் உண்டு. அது என்ன அப்படின்னா, சிவபெருமான் கையாலதான் அவனுக்கு சாவு உண்டு. அப்ப எவ்வளவுதான் எதிர்த்தாலும் அர்ஜுனனால வெற்றி பெற முடியாது, அர்ஜுனன் இல்லைன்னா நம்ம இந்த போர்ல அதிகமா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறான் துரியோதனன். அதனால பூகாசுரனை அனுப்புறான். இப்போ அடிமுடி தேடிய வரலாறுல திருவடியை தேடி காட்டுப்பன்றி வடிவம் எடுத்து போறார், வராக அவதாரம் எடுத்து திருமால் போறார், அப்படியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னை நோக்கி தவம் செய்யக்கூடிய அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அந்த பூகாசுரன் அப்படின்ற அந்த காட்டுப்பன்றியை தேடி இவர் போறாரு. அப்படி போய் இந்த காட்டுப்பன்றி வரும் பொழுது அர்ஜுனனுடைய தவம் கலைந்து தன்னுடைய வில்லை எடுத்து காண்டீபத்தை எடுத்து அதுல அம்பு தொடுக்கிறான். அந்த நேரத்துல வேடனாக உருமாறி இறைவன் வருகிறார். அவரும் அம்பு விடுறாரு. அவர் விட்ட அம்புனாலதான் அவன் சாகுறான். ஆனா நான் என்ன கொல்ல வந்ததை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வேடனாக இருக்கக்கூடிய இறைவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வருது. அப்படி போர் நடக்கும் பொழுது கோபத்துல அம்பு எல்லாத்தையும் நீக்கியாச்சு. அந்த கோபத்துல வில்லால அடிக்கிறான் அர்ஜுனன், ஈசன் அடிக்கிறான். போர்ல கடைசியாக உண்மை தெரிந்து இறைவன் அவனுக்கு பாசுபத அஸ்திரம் கொடுக்கிறான். இந்த தகவலை கீர்த்தி திருவகவல்ல சொல்றாரு மாணிக்க வாசகர். எப்படி? கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் அப்படின்னு 15-16வது அடிகள்ல சொல்கிறார். கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள்னா இறைவியும் வேட்டு வச்சி வேடம் பூண்டு அவரோட வருகிறாள். அர்ஜுனனை பார்ப்பதற்காக, அவனை காப்பாற்றுவதற்காக இறைவியும் அவரோடு வருகிறார் அப்படின்ற அந்த தகவலையுமே அவர் பதிவு பண்றார். ஐயா, சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி.
தாமே உருவானவர் தாய் தந்தை அற்றவர் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி பிறப்பு இறப்பு அற்றவர் கருணையின் ஊற்றானவர். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொல்றார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு போற்றி இருக்கிறார். இப்படிப்பட்டவர் அவருடைய பெயரை பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அத எல்லாவற்றையுமே திருவாசகத்துல குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். தானே ஆகிய தயாபரன் எம்மிரை அப்படின்னு சொல்றார். இந்த பற அப்படின்ற வேர் சொல்லுல இருந்து பறவை அப்படின்ற சொல்லு உண்டானது. பறவை அப்படின்றதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று, ஆதியும் அந்தமும் இல்லாத வானத்துக்கு பறவைன்னு ஒரு பேரு, ஆதியும் அந்தமும் இல்லாத கடலுக்கு பறவைன்னு ஒரு பேரு. அதிலிருந்து அந்த பரன் அப்படின்ற அந்த சொல் தோன்றுறது. தயாபரன் அப்படிங்கும் பொழுது இந்த நீர்வாழ் உயிரினங்கள், நிலத்துல இருக்கக்கூடியவை, வானத்துல இருக்கக்கூடியவை எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒருவனே அப்படின்ற இந்த தகவலை திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் சொல்ல கேட்டு என்னுடைய தந்தையார் அதை கேட்டு தன்னுடைய மகனுக்கு, என்னுடைய தந்தையாருக்கு அந்த பெயரை அவர் வச்சிருக்கிறார். தயாபரன் பேர் வச்சுக்கார். இது எப்படி மாணிக்கவாசகரோட உங்க குடும்ப பெருமையை சேர்த்து அடிக்கிறது இருக்கு. இது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம். ஐயா, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க வேண்டியதானேங்க. சரிங்கம்மா. எவ்வேறு தன்மையும் தன்வயிர் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்மிரை அப்படின்னு கீர்த்தி திருவகவல்ல சொல்றார். ஐயா, திருவிளையாடல் புராணத்துல திருவோரியூர் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல உள்ள சிவனடியார் ஒருத்தர் தன்னுடைய மகளை வைணவ அந்தணன் ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறார். அந்த பெண்ணோட மாமியாருக்கு அந்த பெண்ணை பிடிக்கல. எந்த மாமியாருக்கு மருமகளை பிடிச்சிருக்கு எனக்கு தெரியல. அந்த மாமியார் என்ன பண்றாங்க, மருமகளை வீட்டுக்கு வெளியில ஒரு ஒதுக்குப்புறத்துல இருக்க வைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே விடல. சரி. ஒரு நாள் என்ன பண்றாங்க, வீட்டை பூட்டிட்டு எல்லாருமே கிளம்பி வெளியூர் போயிடுறாங்க. இந்த பெண்ணு வெளியில இருக்காங்க. அப்ப ஒரு முனிவர் பசிக்குதுன்னு வர்றாரு. வந்தவரு வீட்டுல பூட்டி இருக்க வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணு கிட்ட போய் கேக்குறாரு, ஐயா என்கிட்ட கேக்குறீங்களே, என்கிட்ட எதுவும் இல்லையே, எல்லா உணவு பொருளும் உள்ள இருக்குதேன்னு சொல்றாங்க. அப்ப நீ போ, கதவு கிட்ட போ, அது திறக்கும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு. சரி, நீ உங்க போன உடனே திறக்குது. இவங்களுக்கு ஒரே வியப்பாயிடுது. அவங்க போய் அந்த உணவு பொருள் எல்லாம் தயாரிச்சு இவருக்கு உணவு படைக்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு திடீர்னு என்ன பண்றாரு அப்படின்னாக்க குமரனாக மாறுகிறார். குமார பாலபடலம். சரி. அந்த குமாரனாக இளைஞனாக மாறும் பொழுது நேரா மாமியார் வந்துடுறாங்க. சரி. இவங்க அதிர்ச்சியா பயந்துகிட்டு அந்த நிற்கக்கூடிய நேரத்துல அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு கை குழந்தையாக மாறுகிறார். சரி. அத பார்த்த உடனே யாரோ அது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்க இருக்கக்கூடாதுன்னு வெளியில தள்ளி விட்டுறாரு. அவரு விடை வாகனத்துல இறைவியோட அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுக்கிறார். இது திருவிளையாடல் புராணத்துல விருத்தகுமார பாலபடலமாக வருகிறது. அதை நம்ம மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவகவல்ல பாடுகிறார். ஓரி ஊரின் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். அப்படி ஒரு பரிசாக அந்த பெண்ணுக்கு ஒன்றும் அறியாத ஒரு பேதை பெண்ணை மிகப்பெரிய ஒரு சிறந்த தன்னுடைய திருவடிகள்ல அந்த பெண்ணை சேர்த்து வைத்திருக்கிறார். இப்படி மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை முறையை பற்றி சொன்னீங்கய்யா. மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை முறையே முழுமையாக, அதாவது வெளியில நம்ம எந்த விதமான கதைகள் சொன்னாலும் அவை புராண கதைகள் என்று ஒதுக்கிவிடக் கூடும். இவங்களுக்கு பிடிச்சதுனால இந்த கதையை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இலக்கியத்துல இருந்தா மட்டும்தான் அதை நம்ம உறுதியாக நம்ப முடியும். அதனால இவர் கிட்டத்தட்ட 33வது அடியிலிருந்து 55ஆம் அடி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக சிறப்பாக கீர்த்தி திருவகவல்லதான் எடுத்து சொல்கிறார். இதை பதிவு செய்கிறார். அதுல மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும். ஒவ்வொரு 2 அடிகளுக்குமே ஒரு இது சொன்னோம் இல்லையா. ஒரு வணிகர் ஒருவர் இருந்தாரு. அந்த வணிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாள்தோறும் சிவபூசை பண்ணாம அவர் உணவு இருந்தது கிடையாது. அப்படி ஒரு முறை தன்னுடைய குதிரை வண்டியில அவர் வரும் பொழுது மாமியார் வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய மைத்துனன் ஒருத்தன் இருக்கான். அவன் இவரை கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அந்த நேரத்துல
அவர் உள்ள வந்த உடனேயுமே அந்த குதிரை வண்டியில குதிரைக்கு கொள்ளு பைய கட்டி விட்டுட்டு இவர் உள்ள போறாரு. உணவு சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க. நான் நீராடிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் சிவபூசை பண்றதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வைங்கன்னு அந்த பூசை பொருள் அடங்கிய பெட்டியே கொடுத்துட்டு போறாரு. அப்படி அந்த பெட்டியில உள்ள சிவலிங்கத்தை இந்த மைத்துரர் என்ன பண்றாருன்னா மறைச்சு வச்சுட்டு அந்த கொள்ளு பைய கொண்டு வச்சு அதுல பூக்கள்லாம் மலர்கள்லாம் சூட்டி அலங்காரம் பண்ணி வச்சிடுறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, சிவலிங்கம் நினைச்சு இவர் பூசையெல்லாம் செஞ்சு சாப்பிட உட்காரும் போது சொல்றாரு, பூசையெல்லாம் செஞ்சு முடிச்சிங்களே, அது சிவலிங்கம் தானான்னு நீங்க பாத்தீங்களா? நான் கொள்ளு பையெல்லாம் கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஏளனமா சிரிக்கிறாரு. எதுவா இருந்தா என்னப்பா, அது சிவலிங்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இவர் போய் அந்த மலர்களை எல்லாம் கலைச்சிட்டு பார்க்கும்போது அங்க சிவலிங்கம் தான் இருந்தது. இதைத்தான் மொக்கணி அருளிய முழு தழல் மேனி சொக்கதாக. மொக்கணி அப்படின்னா அந்த கொள்ளு பை. நம்ம மக்கள் முக்கணி அப்படின்னு சொன்னாங்க. முக்கணி இல்லைங்க, அது மொக்கணி. மொக்கணி அருளிய முழு தழல் மேனி. அந்த சூழல்ல இறைவன் முழு தழல் மேனியாக அவருக்கு அந்த வணிகருக்கும் அவருடைய மைத்துனருக்கும் காட்சியளித்ததாக சொல்றார். இப்படி பார்த்தால் பலவிதமாக அவருடைய கீர்த்திகளை அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மூன்றில், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், போற்றி திருவகவல், இவை மூன்றில் இறைவனுடைய பெருமைகளை மிக அதிகமாக சொல்லக்கூடியதுதான் என்னுடைய மனம் கவர்ந்தது அப்படின்ற அந்த தகவலை பெரியோர்களின் முன் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி தயாகாந்தி அவர்கள், மிகச் சிறப்பான உரை. வாங்க, நல்லா இருந்தது, அருமையாக கீர்த்தி திருவகவல்ல இருந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக போற்றி திருவகவல் பற்றி ஞான செல்வராக்கு அவர்கள் பேசுவதற்கு முன்னால ஒரே ஒரு நிமிடம். அவங்க சொன்னதுல 3 செய்தி. ஒண்ணு, கிராத வேடம் பூண்டு சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தார். கிராத வேடம் பூண்டு அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த சிவபெருமான் அருளி செய்திருப்பதை நல்லா சொன்னாங்க. எனக்கு என்னமோ அர்ஜுனனை விட மாணிக்க வாசகர் ரொம்ப சிறந்தவர் மாதிரி தெரியும். ஏன்னா சிவபெருமானோட கட்டி புரண்டு சண்டை போட்டான் அர்ஜுனன். அவருடைய திருமேனியை தழுவுகிற வாய்ப்பு கிடைச்சும் இவர்தான் சிவபெருமான் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதவனாக இருந்தான் அர்ஜுனன். ஆனா திருப்பெருந்துறைக்குள்ள அப்படி உள்ள நுழைஞ்சு குதிரை மேல உட்கார்ந்து இருக்கும் போதே எத்தாப்புல உட்கார்ந்து குருந்த மரத்தடியில் இருந்தவருடைய பாதங்களை பார்த்த உடனே சிவன் அவன் என தேரினன் காண்க அப்படின்னாரு. பார்த்த உடனே அது சிவபெருமானுடைய திருவடி என்று கண்டறியக்கூடிய வல்லமை மணிவாசக பெருமானுக்கு இருந்தது என்பது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. திரு ஓரியூரை பற்றி சொன்னாங்க. என்னுடைய சகோதரர் அண்மையில பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், திரு ஓரியூர்ல ஒரு சிவன் கோயில் இருந்தது அப்படிங்கிறது மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சிவன் கோயில் இல்லை, தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தாழ்மையோடு பதிவு செய்தார். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, மொக்கணிக்கு கந்தரலங்காரத்துல சர்க்கரை முக்கிய அப்படின்னே ஒரு கந்தரலங்கார பாட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக பேசிய தயா காந்திமதி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள். இப்ப போற்றி திருவகவல் குறித்து பேசுவதற்காக என்னுடைய அருமை மகள் தியாகராசர் கல்லூரி தமிழ்துறை விரிவுரையாளர் ஞான செல்வராஜ் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஐயா துவங்குறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, சரிம்மா, யாரை பத்தி எல்லாம் நீ பேச வேணாம்ப்பா, முதல் நீ ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் நேரம், இப்ப ஆரம்பிச்சாதான் அப்படின்னு யாரையும் சொல்ல வேணாம், நீ ஆரம்பிச்சிட்ட. அதனால ஆரம்பிச்சு நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் மாதரவதனில் கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ்தளம் உருவ இடந்து பின்னைத்து ஊழி முதல்வ சய சய என்று ஊழி முதல்வ சய சய என்று போற்றி திருவகவல் இப்படிதான் ஆரம்பிக்குது. முதல்ல கந்தசஷ்டி மெட்டுல பாடினவர் மாணிக்க வாசகர். சொல்லுங்கம்மா. திருவாசகத்தை உருகுவோம் நம்ம பாடும்போது, அது எந்த மெட்டா இருந்தாலும் நமக்கு பாடலுடைய வரியும் இறைவன்ட்ட நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்றதுதானே முக்கியம். சரி,
இந்த போற்றி திரு அகவல்ல ஐயா தலைப்பு சொல்லும் போதே யோசிச்சேன், சிவபுராணமா இருந்தா நல்லா இருக்குமே. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய அந்த பதிவுகள்லாம் கொடுத்துருக்கோம். அதனால சரி பரவாயில்ல, நம்மகிட்ட ஐயா ஒரு தலைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாம் ஒரு காரணமா தான் இருக்கும் அப்படின்னு போற்றி திரு அகவல். இதுல சொல்லக்கூடிய செய்தி ஒவ்வொரு தகவலும் ஒரு இறைவன அடியவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற முறைய சொல்றாங்க. ஐயா தலைப்பு அகவலில் மனம் தோய்வது. கீர்த்தியா போற்றியா புராணமா, இதுல சந்தேகமே இல்ல. அகவலில் மனம் தோய்வது போற்றி திரு அகவல் தான். படிச்சதுக்கு அப்புறம் நான் உணர்ந்தேன். சரி சொல்லுங்கம்மா. இதுல ஆரம்பிக்கும் போதே நான் அப்ப சொன்னது போல பாடல் துவங்குது. இதுல என்ன நிலை மண்டில ஆசிரியப்பா, அகவல் ஓசைக்குரிய நிலை மண்டில ஆசிரியப்பா போற்றி திரு அகவல். இந்த மண்டிலம் அப்படின்னாலே வட்டம் அப்படின்னு அர்த்தம். என்னப்பா இங்கேயும் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு பயந்துறாதீங்க, இலக்கண வகுப்பு இல்ல. இல்ல நீ ஆரம்பிச்ச உடனே அங்க சத்யாவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா அவர்கள் பதிவிட்டாங்க வரவேற்புரையில, இந்த மண்டிலம் அப்படின்றது வட்டம் அந்த ஆசிரியப்பாவினுடைய துவக்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இதுல ஒரு சொல் ஆரம்பிச்சு, அதாவது 10வது வரியில ஒரு சொல் ஆரம்பிச்சு 75வது வரியில அந்த சொல்லுடைய முடிவு வினை எச்சமா ஆரம்பிச்சு வினை முடிவா கொண்டு வந்து முடிக்கிறார். அதனுடைய ஆசிரியப்பாவினுடைய அந்த அகவலோசைக்குரிய இலக்கணத்தை அப்படியே போற்றி திரு அகவல்ல பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லலாம், ஆனா அது இலக்கண வகுப்பாயிரும். நான் அப்படியே மேலோட்டமா சொல்லி இந்த இப்போ இந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, போற்றி திரு அகவல்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது இந்த போற்றி திரு அகவல்ல இறைவனுடைய திருவடிய யாரெல்லாம் அடையலாம், இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யாருக்கு கிடைச்சிருக்கு, இந்த இறைவன் எப்படிப்பட்டவன்ற தன்மையை உணர்த்தது. நமக்கு ஒரு சந்தேகம் சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் வர்றாரு, இந்த உலகத்துல உயிர்கள் எப்படி எல்லாம் பிறகுது, அது என்னென்ன துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்குது. நான் நினைச்சேன் படிக்கும் போது என்னென்ன துயரம்லாம் அனுபவிக்கிறோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறைவனை வாழ்த்தி இருக்கலாம்ல அப்படின்னு. பின்னாடி போற்றி போற்றின்னு வருது. அதனால இறைவனுடைய திருவடியை ஏன் நம்ம அடையணும்ன்ற காரணத்தை முதல்ல சொல்லிடுறாங்க. காரணம் சொல்லி காரியம் சொல்லியிருக்காரு, காரணத்தை சொல்லி காரியத்தை வந்து சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர். நான்முகன் முதலா படைப்பு கடவுள் பிரம்மன், காக்கும் கடவுள் திருமால், இவங்களெல்லாம் தாண்டி முனிவர்கள், மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பேரானது மற்ற எல்லா நிலைகள்லையும் ஓரறிவு உயிர் முதற்கொண்டு எல்லா உயிருக்கும் கிடைச்சிருக்கேன். இறைவன் என்பவன் மிகவும் எளிமையானவன். சொக்கநாதர் சொக்க வைக்கும் அழகில் மட்டுமல்ல, சொக்கநாதரை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அருளை வாரி வழங்குவதிலும் வள்ளல்கிறானாக இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது முதல் அடிகள்லயே நமக்கு. அடுத்ததா சொல்றாங்க, இப்படி இறைவனுடைய திருவடி வணங்கக்கூடிய பேறு பெற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அருளை வாரி வாரி வணங்கக்கூடிய ஐயன் சிவபெருமான் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க, இந்த உலகத்துல எத்தனை பிறவிகள், ஓரறிவு உயிர்ல இருந்து நம்ம இன்னைக்கு சொல்றோம் 6 அறிவு அப்படின்னு நம்மளே கேட்டுக்கணும், ஆமாவா அப்படின்னு. 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் எப்படி எல்லாம் பிறக்குது நமக்கு தெரியும். நம்ம கவலை, அவனுக்கு அவன் கவலை. நொந்து நூடுல்ஸ் ஆகி, அதாவது சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடலைனாலும் பிரச்சனை, தூக்கம் வந்தாலும் பிரச்சனை, தூக்கம் வரலைனாலும் பிரச்சனை. ஒவ்வொரு உயிரினமா எப்படி பிறகுது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. 6 உயிர் வரைக்கும். நேரம் குறைவா கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரம் அடுத்து பாப்போம் நம்ம. இப்ப ஐயா நம்ம 2ஆம் ஆண்டு விழா வரைக்கும் பேசுற அளவுக்கு தகுதி உடையவர்கள், அதனால நிறைவு பண்ணிடுறேன். ஓரறிவுல உரியில இருந்து 6 அறிவு வரைக்கும் பிறகுறதுக்கு என்னெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம், அந்த மனித பிறவி எடுப்பதற்கு ஏற்படக்கூடிய கஷ்டம்லாம் சொல்லிடாரு. மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சாப்பிட கஷ்டம், தூங்க கஷ்டம், பசிக்கும், அப்பெல்லாம் வறுமை. இப்ப நிறைய பணம் இருக்கு இல்லையே, கூழு கஞ்சி களி
இதுதான் வாழ்க்கை. நீ எங்க போற வேற? இத சொல்றாரு. இந்த உயிர்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். சரி, மனித பிறவி ஒரு வழியா பிறந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு. அந்த மனித பிறவியில என்னென்ன போடுறோம் பாடு. தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது ஒரு குழந்தை படக்கூடிய துன்பம், அதாவது ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அது தாய்க்கு வந்து மகிழ்ச்சி தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியோட சில வலிகள் வேதனைகள் இருக்கு பாருங்களேன், அதை யாராலும் சொல்லி உணர வைக்க முடியாது. அத இங்க மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா அருமையா சொல்றாரு. ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், அதேதாங்க அப்படி சொல்றாரு. அதாவது 2வது மாதத்துல படக்கூடிய துன்பம், முதல் மாதத்துல படக்கூடிய துன்பம், 10வது மாதத்துக்கு நான் வந்து இப்ப ஆரம்பிச்சேன்னா அப்புறம் 10வது மாதத்துல தக்க தசமதி அப்படின்றாரு. தக்க தசமதி தாயோட தான் படும் துக்க சாகரத்து துயரிடை பிழைத்தும் அப்படின்னு. 10வது மாசம்ன்றது இந்த குழந்தை வெளியேறக்கூடிய அந்த மாதம். இந்த பேறு காலத்தை துக்க சாகரம் கடல்னுட்டாரு. இந்த கடல்ல நீந்தி மறுபிறவி, நம்ம அதான் சொல்றோம், மறுபிறப்பு படைச்சு வந்திருக்கோம் பேறு காலத்தா அப்படின்னு. அததான் இங்க துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்ட்டார். பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம படக்கூடிய கஷ்டமும் நம்ம சொல்லிட்டோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோமே, மறுபடியும் பிறவி வேணா நடப்போம். அடியவர்களை சொல்றாரு இறைவன். ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, நமக்குள்ளேயே பாதி பேர் டிசைனா இருக்கும். அப்ப அடியவர்கள் சில பேர் சொல்றாங்க பிறவின்றதே வேணான்னு சொல்றாங்க, சில பேர் பிறவி வேணும். அப்பதானே ஒன்னா நினைக்க முடியும். யாரையோ இல்ல, சிவபெருமான நினைக்க முடியும். இப்படி பிறந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி, அந்த நூடுல்ஸ் விட ஐயா சரி குடும்ப உணவாது ஐயா போகும்போது வாங்கி கொடுப்பீங்களா, அதுக்காக சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா வாங்கி தரமா, கண்டிப்பாங்க. இங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அனுபவிக்கக்கூடிய துயரம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய புத்தக சுமை, 3வது மாடியில ஏறுறதுக்குள்ளேயும் அது பாதி கீழே விழுந்துரும். இப்படி நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம் மனிதர்கள். இதெல்லாம் நம்ம போக்கணும்னா என்ன பண்றது? துயரத்தை சொல்லிட்டாரு, இத போக்குறதுக்கு என்ன வழின்னு நமக்கு சொல்லிட்டாரு மாணிக்கவாசகர். அதாவது இறைவனை வழிபடக்கூடிய முறை. சில பேர்லாம் கோயிலுக்கு போகும்போதே பாதி கதை, அப்படியா எங்கத்தான் அதான் பண்ணிருக்காங்க, சும்மாவே இருக்க மாட்டோம், எப்படியாவது மனம் மாத்தணும் நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது அப்படின்னு நமக்குள்ளேயே பல கதைகளை ஓடிட்டே இருக்கும் இல்லையா. அது முக்கியமா வந்து மாமியாரை பத்தி தான் இருக்கும் இல்லையா, இல்ல நாத்தனாரை பத்தி இருக்கும். அது இல்லாத வீடு எது? அது இருந்தாலும் அதுவும் ஒரு மகிழ்ச்சி, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சரி, அததான் இங்க சொல்றாங்க. அப்படி இறைவனை வழிபடணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, நம்ம சைவ சித்தாந்தத்தை சில கருத்துக்களை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். 3 பேரை சொல்றாங்க, சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் அப்படின்னு. சகலர்ன்றது ஆணவம், கண்மம், மாயை 3 இருக்கக்கூடியவங்க. பிரளயாகலர்ன்றது ஆணவம், கண்மம் மட்டும் இருக்கக்கூடியவங்க. விஞ்ஞானகலர் அப்படின்றவங்க ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியவங்க. இப்படி இந்த 3 நிகழ்வையும் கடந்து மலம் அப்படின்றாங்க, நீக்குதல். நம்ம தீக்கை பெறத சொல்லுவாங்க, தீக்கை குற்றத்தை கடிந்து குணத்தை பெறுவது தீக்கை. இப்படி மும்மனங்களை அகற்றி சரியை, கிரியை, யோகம், ஞானம்ன்ற வழியை அடைவதற்கான முக்தி நிலையை நமக்கு சொல்றாரு மாணிக்கவாசகர். அதுல சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம், தொல்வினை, இருப்பு வினை, இனி அடுத்து வரக்கூடிய வினை என்னெல்லாம் இருக்குது, ஈட்டு வினைன்னு சொல்லக்கூடிய அனைத்து வினைகளை பற்றியும் மாணிக்கவாசகருடைய ஒவ்வொரு பாடலும் நமக்கு, ஒவ்வொரு வரிகளும் நமக்கு சொல்லுது. நான் சொன்னது போல இங்க ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் இதெல்லாம் அடக்கிட்டு நம்ம வர்றோம் கோயிலுக்குள்ள. சரி, இறைவனை பாக்குறோம். பார்க்கும்போது எப்படி வழிபடுறோம்? தப்பாமே தாம் பிடித்து சளியா தளரது கண்ட மெழுகு போல. இறைவனை பார்த்தோன்னையும் எப்படி இருக்கணுமா, மெழுகுல தீய வச்சோன்னே எப்படி உருகுமோ அது மாதிரி உருகணுமா. அதுதான் வழிபாடு. தளரது கண்ட மெழுகது போல தொழுத உளம் உருகி வழிபடுறோம். நம்மளதே நம்ம கேட்டுக்கணும். தொழுது உளம் உருகணுமா, உருகி அழுத உடல் கம்மித்து. என்ன சொற்கள் பாத்தீங்களா ஐயா, தீர்ப்பு வந்து போட்டு பாருங்க. உடல் கம்மித்து
ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும். இறைவனை வழிபடணும் இப்படி எல்லாம். அது மட்டும் இல்ல, பசுமரத்து அணி அறைந்தார் போல. ஓ எப்படி எல்லாமே இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, அகவல் பாக்குரிய எல்லா இலக்கணமும் இதுல பயின்று வருது. கசிவது பெருகி கடலனா மருகி. அடுத்து உள்ளம் இப்படி எல்லாம் உருகணுமா நம்ம இறைவனை பார்த்தோன்னையும், அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து. அடுத்து சொல்றாரு, திரும்பவும் அங்கேயும் சொல்றாரு. ஆமா, மெய் விதிர்த்து இப்பெல்லாம் நம்ம வழிபட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட ஒரு லூஸ் மாதிரி இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, நம்ம அன்னை மீனாட்சிய பார்க்க போறோம், சொக்கநாதரை பார்க்க போறோம். அங்க போயிட்டு மெய்தான அரும்பி வெதிர் வெதிர்த்து அப்படின்னு நம்ம பாடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் இருக்காங்க, ஏமா சாமியை மெதுவா கும்பிடு சொல்லுவாங்களா இல்லையா? தொந்தரவா இருக்கு. அப்ப இந்த உலகம் நம்ம அப்படிதான் சொல்லும், என்ன பேயா பிசாசா அப்படின்னு. நம்ம அதெல்லாம் காதுல வாங்கிக்க கூடாது. இப்படி நம்மள சொல்லுவாங்க எல்லாரும். இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும், அதை பத்தி கவலைப்படாம நானது ஒளிந்து விட்டுறணும். இறைவன் அடைக்கலம் ஆயிட்டோம்னா நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை. இந்த உலகமே பழித்து சொல்லும் நம்மள. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்ம இறைவனை வழிபட்டு இருக்கோம். அது அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான, ரொம்ப படிக்கும் போதே அப்படியே உள்ள முருகுதுன்னு இல்லையா, அந்த மாதிரி உரை தடுமாறி இறைவனை நினைச்சோனையும் வேற யாரையும் நினைச்சோன்னு இல்ல, உரை தடுமாறி. இன்னைக்கு கல்லூரியில இந்த வார்த்தையை சொன்னா வேற என்ன நினைப்பாங்க, நம்ம மக்கள்லாம் ஆன்மீகவாதிகள் அப்படின்றதுனால தைரியமா சொல்லலாம். உரை தடுமாறி இறைவனை வணங்கும் போது ரோமம் சிலிர்ப்ப. சொல்லும் புல் அருகுது அப்படி இருக்கணும் இறைவனை வழிபடும். ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து, கரமாகி இந்த மலர் போன்ற கைகளை எடுத்து மொட்டித்து இறைவனை நினைத்து இதயம் மலர. இதயம் மலர்ந்துடணும். எப்படி இறைவனை பார்த்தோன்னே உன்னுள் நான் அடக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு கண் களி கூற நுண்துளி அரும்ப காதலாக கசிந்து கண்ணீர் மல்கி மாறி கண் களி கூர்ந்து நுண்துளி அரும்பணுமா, கண்ணீர் விடணும். சாயா அன்பினை, அது என்ன சாயா சாஞ்சிருக்குமா, தளராத அன்பினை யாரு சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு. இப்படி எல்லாம் நம்ம வழிபட்டோம்னா சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு மட்டும் கிடையாது, நீ லீவ் விட்டுறப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் இல்லாம ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு அங்கதான் முதல்ல போற்றிய ஆரம்பிக்கிறார். ஆமா, ஆகவே ஐயா வந்துட்டாரு. அதனால இந்த உலகத்துல நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றின்னு வரும். ஒவ்வொரு போற்றியா வரிசையா சொல்லிட்டு வர்றாரு ஐயா சொன்னது போல. அதுக்கப்புறம் அதெல்லாம் இங்க சொல்லக்கூடியது ஒவ்வொரு திருத்தல பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்றாரு. உதாரணத்துக்கு திருவிடை மருதூர்னு ஒரு ஊரை பத்தி நமக்கு ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறாரு. இந்த போற்றி சொல்லும் போதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தலத்துல இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டா நமக்கு என்னெல்லாம் கதி கிடைக்கும், நற்பேறு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு. அங்க வரகுண பாண்டிய மன்னன் தன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்குனா, குதிரையில வரும்போது அந்த வேட்டையாடிட்டு வரும்போது அந்த குதிரையில வரும்போது ஒரு அந்தணனுடைய இறப்புக்கு காரணமாயிரான் குதிரையினுடைய கால்பட்டு. அதுக்காக தன்னுடைய தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக இறைவன்ட்ட வேண்டான். நம்முடைய சோமசுந்தர கடவுள் சொக்கநாதர் கனவுல தோன்றி திருவிடை மருதூருக்கு போய் வழிபட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க போய் வழிபடும் போது கோயிலுக்குள்ள போகும்போது பிரம்மஹஸ்தி தோஷம், அந்த தோஷம் வெளியே நிக்குது. கிழக்கு புறமா நோக்கி போறாரு, திரும்ப மேற்கு புறமா நோக்கி அவர் வர்றாரு. காரணம் என்னன்னா, கிழக்கு பக்கமாவே வரும்போது ஒரு அசரீது கேக்குது, வரலான்னு நினைக்கிறாரு. இல்ல நீ மேற்கு பக்கமா போ அப்படின்னு சோமசுந்தர கடவுள் சொன்ன உடனேயும் அவன் மேற்கு புறமா வரகுண பாண்டியன் வந்துறாரு. அதுல அவருடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிருச்சு. இப்படி ஒவ்வொரு தலமா வர்ணிச்சுட்டு நிறைவா 14வது தலமா திருப்பெருந்துறையில முடிக்கிறாங்க. நமக்கு தெரியும் திருப்பெருந்துறை அப்படின்றது மாணிக்க வாசகர் சிவபுராணம் அருளிய ஒரு தலம். அது மட்டும் இல்ல, குருந்த மரத்தடியில் குருவாக இருந்த சிவபெருமானை வழிபட்ட ஒரு தலம். அதனால திருப்பெருந்துறையினுடைய சிறப்புகளையும் இங்க சொல்லி நமக்கு பன்றிக்குட்டிக்கு அருள் செய்தது, அதுக்கப்புறம் கருக்குருவிக்கு உபதேசம் செய்தது போன்ற பல நிகழ்வுகளையும் பல வரலாற்று சிறப்புகளையும் புராணம் அப்படின்னு அந்த சிவபுராணத்தை என்னதான் சொன்னாலும் அந்த புராணத்துக்குரிய தொகுப்புகள் வினைகள் அனைத்தையும் சொல்லக்கூடியது போற்றி திருஅகவலே என்று கூறி பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி செல்வராஜ் அவர்களே. இல்ல எனக்கு தெரியும், எப்படினாலும் செல்வராஜ் கூட 2 நிமிடம் எடுத்துக்குவாங்கன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நல்ல பல செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
கடுமையான உழைப்பாளிங்கிறத தான் காட்டுது. என்ன பிரச்சனைன்னா, உட்கார்ந்து அதை படிச்சு இவ்வளவு செய்திகளை கொண்டு வந்து வச்சுட்டு உங்ககிட்ட எப்படியாவது அவ்வளவையும் கொட்டிடணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியை பெற்று இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன் நான் எப்பவுமே செல்வராக்கு மேல ஒரு தனி பிரியம் வச்சிருக்கிறேன்னா, அவங்க என்னுடைய கல்லூரியை சேர்ந்தவர். நான் படிச்ச தியாகராசர் கல்லூரியுடைய மாணவி. அதனால ரொம்ப அருமையா ஈனவல் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுல ரொம்ப அருமையான ஒரு வரி. இந்த வரி, என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி, நெக்கு நெக்கு ஏங்கி. இந்த வரி எல்லாம் ரொம்ப அருமையான வரி. இதை எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். நேரம் கருதி என்னுடைய அருமை மகள் ஸ்ரீனி விமலி அவர்கள், ஏன்னா இவங்க எல்லாரோடவும் முதல்ல அறிமுகமானவங்க விமலி தான். அவர்கள் சிவபுராணம் பற்றி பேசுவதற்கு வருகிறார்கள். நல்ல வேலை 2 பேப்பர் தான் இருக்கு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்பதையும் சொல்லி, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகமெனும் தேன் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தம் ஆக்கியதே. இப்படி திருவாசக தேனை பருகுவதற்கு வாய்ப்பு தந்த எங்கள் நடுவர் சொற்கொண்டல் ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் சினிமா நடிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு பிறந்த நாள்ல கட் அவுட் வச்சா எங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்துறதுக்கு வயது தேவையில்லை அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. ஓ சபாஷ் சபாஷ். எனக்கு கொஞ்சம் படிச்சாலே நிறைய சந்தேகம் வரும் இல்லையா? எனக்கு இந்த திருக்குறள் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க நம்ம பத்மா அம்மா. அவங்க திருவாசகத்தில் தோய்வு பெற போய் தான் இன்னைக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் திருவாசகத்தை பற்றி சிந்திக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சு. இல்லாட்டி 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு கணக்கு போயிருக்கும். பத்மாவும் ஒண்ணுன்னு கதை முடிச்சிருக்கும். அவங்க தக்கார் என்பதை இந்த மன்றத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அம்மா இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய நெஞ்சார்ந்த இரங்கல். இப்போ ஏபி நாகராஜன் ஒரு இயக்குனர், அவர் திருவிளையாடல்னு ஒரு படம் எடுத்தார். ஐயா கேட்டது என்ன? அகம் மகிழ வைத்து. அவர் முதல்ல திருவிளையாடல் படத்தை ஓபன் பண்ண உடனே பூதகணங்கள் வந்த பிறகு என்ன பாட்டங்கயா வச்சார்? கீர்த்தி திரு அகவல், போற்றி திரு அகவல் இப்படி வச்சிருந்தா ஐயா சொல்ற தீர்ப்பு சரின்னு நானும் இறங்கிருக்கேன். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு எல்லாம் வச்சாரு. சரி, அவராவது பழைய கால மனுஷன்யா. இப்ப பாகுபலின்னு ஒரு படம் எடுத்தாங்கய்யா. அதுல சிவபுராணத்தை வரிகளை மாற்றி 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 அவங்களும் சிவ சிவாய போற்றிய இது பல பேரோட ரிங்டோனா இருக்குங்கயா. அப்ப சிவபுராணம் மனம் கவரலைன்னு எப்படி சொல்லுவீங்க? சிவபுராணம் மனம் கவர்ந்திருக்கா இல்லையான்னு மாணிக்கவாசகத்தை தேடாம சினிமால தேடி படிக்கணுமா? இப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கயா. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ. ஐயா நோட்டீஸ் பாயிண்ட். சிந்தை மகிழ, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இதுல முதல்ல பெரிய வெற்றி என்னன்னா, கீர்த்தி திரு அகவல்ல இருந்து 2 வரி சொல்லும் போது யாரும் வாயை திறக்கல. போற்றி திரு அகவல்ல சொல்லும் போதும் வாயை திறக்கல. சிவபுராணத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்துட்டாங்கிறதே ஒரு பெரிய வெற்றி இல்ல. இதை விட 3 பேருமே ஆசிரியர்கள். ஐயா நீங்க தலைப்ப சொல்லரங்கம்னு வச்சிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி 2 சகோதரியரும் பாடிட்டாங்க. நீங்க சொல்லரங்கம்னு வச்சதுனால நான் மட்டும் பாடாம பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு பாட தெரியாது, அதனால சொல்லரங்கம்னு வச்சேன். இதை விடங்கய்யா, நீங்க சொன்ன போற்றி திருவகவலையும்
கீர்த்தி திருவகவலையும் எங்களால படிக்க முடியாதுன்னு மணிவாசகருக்கே நல்லா தெரியும். ஐ அதனாலதான் திருவாசகத்தினுடைய மொத்த அடிகளையும் 6 வாழ்க சொல்லு, 5 வெல்க சொல்லு, 8 போற்றி சொல்லு, திருவாசகம் சொல்லி முடிச்சாச்சு, கிளம்பி போன்னு சொல்லிட்டேன். 658 சொல்லிட்டேன். அப்போ மொத்த திருவாசகத்தினுடைய சுருக்கம் எங்க இருக்கு? அப்ப ஏன் சிவபுராணம் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அவர் நமக்கு ஷார்ட்கட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால நாங்க இங்கேயே படிச்சு முடிச்சிட்டோம். வாரியார் சுவாமிகள்கிட்ட இதே மாதிரி ஒரு ஆள் போய் கேட்டிருக்கான், ஐயா இறைவனுக்கும் இந்த பூமியில பிறக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடு? நம்மளா இருந்தா அவர் பரம், நம்ம மனுஷங்க அப்படிலாம் விளக்கம் சொல்லியிருப்போம், பொழுத போக்கிருப்போம். அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு, தலையில சுழி இருந்தா சிவன், சுழி இல்லைன்னா சிவன். அததான் மணிவாசகரும் சொல்றாரு. ஐயா முதல்ல வரவேற்புரை சொல்லும் போதே எல்லா பிறவியும் சொல்லிட்டு புல்லாய் பூடாய் புழுவாய் எல்லாம் சொல்லிட்டாரு. திரும்ப நான் அந்த பாட்டை சொல்லல, அந்த வரிகளை சொல்லல. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தது எதுக்குன்னா இந்த சுழிய அழிக்கிறதுக்கு. முக்தியின் உடனே நம்மள பலருக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ முக்தினா முடிஞ்சிருச்சு கதை. இல்ல, பிறவா நிலையடைந்து சிவத்தோடு ஒன்றிணைவது, சிவம் எனும் செம்பொருளில் சிவமாகவே சேர்ந்து விடுவது, இந்த சுழிய அழிக்கிறதுக்கு தான் இத்தனை பிறவியும்னு ரொம்ப அழகா மணிவாசக பெருமான் நமக்கு சொல்றார். இப்போ எனக்கு முன்னாடி 2 சகோதரியும் ரொம்ப சுருக்கமா சொல்ல வேண்டியதா எல்லா பாட்டையும் சொல்லி ரொம்ப டீட்டெயிலா விளக்கிட்டு போயிருக்காங்க. போற்றி திருவகவல்ல மனித பிறப்பினுடைய சிக்கல்கள் என்ன, பிறந்தா என்னென்ன அனுபவிக்கணும்னு அவர் சொல்லிட்டார். கீர்த்தி திருவகவல்ல இறைவன் பெருமையை சொல்லிட்டார். இப்போ ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு லட்டு அல்வா பாதுஷா இப்படி இனிப்பா குடுக்குறேன். சரி, நீங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்வீங்க? ஏமா காரமா ஏதாவது இருந்தா குடு. அப்ப ஒரே மாதிரி சாப்பிட்டா மாற்று ஏதாவது தேவைப்படுது இல்ல? சிவபுராணத்துல எல்லாத்தையும் பேசியிருக்காருங்கய்யா. இதுல இறைவனுடைய பெருமையாக இருந்தாலும் பெருமையை மட்டும் எத்தனை முறை போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியும்? எத்தனை தடவை நம்ம தான் கஷ்டப்படுறோம் தெரியுதே, திரும்ப திரும்ப கஷ்டம் கஷ்டம்னு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறது? அப்போ இது 2 விட மனசை எது கவருதுன்னா சிவபுராணம் தானே கவருது. ஆமா, சரி. அடிமுடி தேடிய கதை புராணம்னு தலைப்படுத்திட்டு புராண கதையை சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், சிவபெருமான் ஜோதி வடிவாக இருக்கிறார், இவங்க 2 பேருக்கும் இடையில யார் பெரியவர்ங்கிற போட்டி வந்துருச்சு. பிரம்மா சரச நோக்கி பறக்கிறாரு, திருமால் பூமியை நோக்கி குடஞ்சுக்கிட்டு போறாரு. 2 பேரும் பார்த்தாங்களா திருவடியை? பார்க்கல. இது எதனுடைய குறியீடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பவர் திருமால், கல்விக்கு அதிபதியாக இருப்பவர் பிரம்மன். ஏன்னா சரஸ்வதியினுடைய கணவர் பதி. நீ கல்விக்கு அதிபதியாக இருந்தாலும் செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் இறைவனை அடைந்து விட முடியாது. 7 இடத்துல இந்த செய்திய சொல்றார். எனக்கு என்ன சந்தேகம் வந்துகிட்டே இருந்ததுன்னா, பணம் வந்துருச்சுன்னா மனுஷங்களே மதிக்க தோணாது, தெய்வ சிந்தனை வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்கிடு. படிப்பு வந்தா அறிவு தானே வளரணும். இந்த அறிவு மலர்ந்த பிறகு எப்படி இது கர்வமாக மாறுகிறது? இப்படி எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. அறிவு வளர்ந்துருச்சுன்னா நம்ம இறைவனை வழிபடத்தானே செய்வோம், எப்படி நிந்தனைக்கு போவோம் அப்படின்னு யோசிக்கும் போது இயல்பா எங்க வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு. போன அமாவாசைக்கு வீட்டுல இருந்த பித்தளை பாத்திரத்தை புளிய வச்சு கழுவிக்கிட்டே இருந்தேன். சரி, புளிய வச்சு கழுவுனா பார்த்தா அப்படி தங்க மாதிரி ஜொலிச்சுச்சு. கழுவி வச்சுட்டேன். இந்த மாதம் நமக்கு கல்லூரி திறக்க போற மாதம், அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அந்த பித்தளை பாத்திரத்தை எடுப்போம்னு பார்த்தா கண்ணங்கரன்னு இருக்குங்க. சரி, எது அந்த பித்தளையினுடைய பளபளப்புக்கு காரணமா இருந்துச்சோ அதுதான் அந்த பாத்திரம் கற்கிறதுக்கும் காரணமா இருந்துச்சு. இதுதான் கல்வி. நம்ம நிறைய படிச்சுட்டோம்னு ஒரு எண்ணம் எப்ப நமக்கு வருதோ
அப்போ நமக்கு அகங்காரம் தன்னால் வந்துவிடும். அப்போ கல்வி அப்படிங்கிறது, அதனாலதான் வள்ளுவர் கல்வின்னு வேற கேள்வின்னு வேற தனித்தனியா அதிகாரம் வைக்க வேண்டிய கட்டாயம். நிறைய படிச்சுட்டா மட்டும் இறைவனை அடைந்து விட முடியாது. அகத்தை அகழுதலே கல்வி என்று மணிவாசகர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு சிவபுராணத்துல 2 அடி ரொம்ப ரொம்ப பிடிச்ச அடி. சொல்லுங்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிங்ககன் பெய்கடல்கள் வெல்க. என்ன அடிமுடி தேடிய கதையை சொல்லும் போது இங்க அடியையும் பேசுறாரு, முடியையும் பேசுறாரு. அது என்ன வேகம் கெடுத்தாண்ட, நம்ம பிறவிக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கரா இருக்காரு. நம்ம ரொம்ப கர்வமா மண்டைய தூக்கிட்டு போகும்போது பெரிய அடி ஒண்ணு டமார்னு விழும். அப்போ நம்ம போற பாதை தப்பு, நிறுத்திக்கணும்னு புத்தியில உரைக்கணும். அது உரைக்காம போனா பிறவி தொடர்ந்துகிட்டே போகும். அந்த பிறவி தொடர்ச்சியை நிறுத்துகின்ற வேகம் கெடுத்தாண்டவனாக இந்த ஈசன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இறைவனுடைய இயல்பை இப்படி சொல்றாரு. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வேலுக்குள்ள தத்துவத்தை சிவத்துக்கும் சொல்றாருங்கயா, ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே. அப்படிப்பட்ட இறைவன் ஏன் விடைப்பாகான்னு சொன்னாரு? இந்த உடல், இந்த உயிரானது சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு பதி பசு பாசம். இந்த சொல்ல அடிக்கடி அந்த சைவ சித்தாந்தத்துல பேசியிருப்போம். பதி என்றால் இறைவன். இந்த பசுவை இறைவனோடு சேர்க்க வேண்டுமானால் மலக்கட்டு இல்லாத விடைவாகனனை வணங்க வேண்டும். அதனால விடைப்பாக அப்படின்னு சொல்றாரு. இது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற கருத்து. நம்ம சைவ சித்தாந்தத்தெல்லாம் படிக்க மாட்டோம்னு மணிவாசகருக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் ரொம்ப சுருக்கமா இப்படி சொல்லி இருக்கிறாரு. நம்ம படிக்கிறது இல்ல. அது அடுத்த கதை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இது திருமூலர் சொல்றாரு. நம்ம எதை எப்படி பார்க்கிறோமோ, நம்ம பேச்சு வழக்குல சொல்றது உண்டு, கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கள்ளக்காணும். நம்ம எதை எப்படி பார்க்கிறோமோ அந்த கோணத்திலேயே நம்ம சிந்திக்க தொடங்குறோம். அதை தாண்டி இறைவனை சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் மணிவாசகர். கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடையார் சிந்தனையுள் தேனூர் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய். இந்த இடம் வந்தோடனே நின்னுகிட்டேன். என்ன நிறங்களோர் ஐந்துடையாய்? 7 வண்ணம் தானே வானவில்லுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஏன் 5 நிறம் சொன்னாரு? ஒருவேளை பஞ்சபூதத்தை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் போய் பஞ்சபூதமா இருக்கலாம். அப்ப சலங்கை ஒளி பாட்டு மண்டக்குள்ள ஓடுச்சு. பஞ்சபூதங்களும் எல்லாருக்கும் புரியும். அப்போ தண்டமாணி தேசிகர் சொல்றாரா 5 முகங்கள் 5 நிறங்கள் அப்படின்னு சொல்றாராம். அப்ப அந்த 5 முகங்கள் 5 நிறங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈசன் உமையொரு பாகனாக மாதொரு பாகனாக இருக்கின்ற போது உமை பச்சை நிறமானவள், கழுத்து நஞ்சினை உண்டதனால் நீல நிறமானது, இறைவன் செம்மை நிறமானவன், மார்பில் கொன்றை மாலையை அணிந்திருப்பதனால் பொன்மை நிறம் மஞ்சள் நிறமானவன், திருநீரினை பூசி இருப்பதனால் வெண்மை நிறமானவன். இப்படி 5 நிறங்களை உடையவனாக இருக்கிறான். யஜுர்வேதத்துல நடுநாயகமா ஸ்ரீருத்ரம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. ஸ்ரீருத்ரத்துல மூல மந்திரம் என்னன்னா நம சிவாய. இந்த நம சிவாய ருத்ரத்தை போய் நம்ம படிப்போமா? ஐயா சொன்ன மாதிரி திருவாசகமே போற போக்குல கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது ருத்ரத்தை எல்லாம் படிக்க மாட்டோம். அந்த மூல மந்திரத்தை சிவபுராணத்தின் தொடக்கமாக வைத்து எதுவுமே படிக்கலைன்னா நம சிவாயன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தவர் நம்ம மணிவாசகர். சிவம் என்றால் மங்களம். ருத்ரத்தை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். சிவ சிவா அப்படின்னு சொன்னா போதும். அண்ணன் கோச்சுக்காதீங்க, நான் அந்த சிவனை கூப்பிட்டேன், இந்த சிவனை சொல்லல. இந்த சிவசிவான கூப்பிடுறதுக்கு எந்த குருமார்களுடைய போதனையும் தேவையில்லை. பசிச்சா அம்மான அழற குழந்தை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற வலியையும் வேதனையையும் மறப்பதற்கு இயல்பாக இறைவனை அழைக்கலாம்.
நிறைவா சொல்றாரு, சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர். இந்த பாட்டினுடைய பொருளை எவனொருவன் அறிந்து கொண்டு சொல்லுகிறானோ அவனே இந்த உலகத்தில் செல்வம் வாய்க்கப்பெற்றவன் அப்படின்னு சொல்றான். சரி ஐயா, நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க எனக்கும் நான் சொல்றதை ஏற்றுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு செய்தியை சொல்றேன். ரொம்ப எளிமையா சொல்றேன். அம்மையே அப்படின்னு கூப்பிடுவோம், தாயே அப்படின்னு கூப்பிடுவோம், ஆத்தா அப்படின்னு கூப்பிடுவோம். எதுங்க மனசுக்கு நெருக்கமா இருக்கு? ஆத்தா. அவ்வளவுதாங்கய்யா. சிவபுராணம் ஆத்தா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சமம். அதனால சிவபுராணமே மனதை கவர்வது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஆத்தா. ரொம்ப அருமையான ஒரு திருவாசக சொல்லரங்கம். இவங்க 3 பேரும் ரொம்ப சிறப்பா பேசினார்கள். அதனால 3 பேருக்கும் சேர்த்து ஒரு தடவை நல்ல ஒரு தரவணி இருக்குன்னா 3 பேரும் சிறப்பா பேசியதற்கு காரணம் நீங்க எல்லாம் ரொம்ப அருமையாக திருவாசகம் கேட்டு பழகிய காதுகள். அதனால திகட்டாமல் திருவாசக தேனை அனுபவிக்கிற காதுகளுக்கு சொந்தம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய திருவடிகளை வணங்கி 5 நிமிஷம்தான் தீர்ப்பு. சரிங்களா? நிறைய தேனை குடிச்சிட்டோம்னா டயபெட்டிஸ் வந்துடும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற நேரம் வந்துடும் இல்லைங்களா? அவங்க வேற கேட்டாங்க, நிறைய ஸ்வீட்டா சாப்பிட்டா என்ன கேட்பீங்க, காரம் தானே கேட்பீங்க இல்லைங்களா? கீர்த்தி திரு அகவல் சிவபெருமானுடைய எளிவந்த தன்மையாகிய சௌலபிய பெருமை பேசுகிற அகவல். இந்த கீர்த்தி திரு அகவல்னு அவர் எங்கேயாவது பேர் வச்சிருக்காரா? வைக்கல. கீர்த்தி திரு அகவல்னு பேர் வச்சது அதுக்குள்ளுக்குள்ள கீர்த்தியா பேசுறதுனால யாரோ ஒருத்தர் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு கீர்த்தி திரு அகவல் அப்படின்னு பேர் வச்சார். திரு அண்ட பகுதிக்கே எப்படி பேர் வச்சிருக்கிறாங்க? தொடங்குவதே அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்னு நல்லா இருக்க திரு அண்ட பகுதி பேர் வை அப்படின்னு தான் வச்சிருக்காங்களே ஒழிய இது மாணிக்க வாசகரோ சிவபெருமானோ வச்ச தலைப்பு இல்ல, சிக்கனவை வச்ச தலைப்பு. அதனால கீர்த்தி திரு அகவல் அப்படிங்கிறது நிறைய. இன்னும் சொல்ல போனா திருவிளையாடற் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் எழுதுவதற்கு முன்னால ஆலாசிய புராணம்னு அதுக்கு ஒரு மூலம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த மிகச்சிறந்த மூல நூல் என்பது மாணிக்க வாசகர் இயற்றிய கீர்த்தி திரு அகவல். அதுல 2 கருத்து கிடையாது. அதுல ஒண்ணு அவர் நிறைய சொல்லிட்டு போறாரு. கல்லாடத்து கலந்தினிதருளி. இந்த கல்லாடம்ங்கிறது எங்க இருக்கு? அந்த தலம் எங்க இருக்கு தெரியாது நமக்கு. உலகத்திலேயே தன்னுடைய மரபுகளையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய வரலாறையும் தொலைப்பதற்கு சிறந்த இனம் எது என்றால் அது தமிழ் இனம்தான். ரொம்ப வருந்தத்தக்க செய்தி அதான். இந்த ஊர் எங்க இருக்கு கல்லாடம் நமக்கு தெரியாது. சரிங்களா? வேலம்புத்தூர்னு ஒரு ஊர் சொல்றாரு, அது எங்க இருக்கு தெரியாது. திருவெண்காட்டில் இறைவன் விருந்தினனாய் வந்து குருந்த மரத்தடியில அமர்ந்திருந்தார். அவர் சொல்றார் கீர்த்தி திருவகவல்ல. எங்க இருக்கு அந்த வரலாறு தெரியாது. எதுக்காக வந்தார், யாருக்காக வந்தார், என்ன செய்தார், அந்த திருவிளையாடல் ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்ப கீர்த்தி திருவகவல்ல திருவிளையாடற் புராணத்தினுடைய நிறைய செய்திகள் உள்ள இருக்கு. ஆனா அவர் சொன்னதுல இருக்கிற திருவிளையாடல்கள்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அதுல பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்க அட்டமா சித்தி அருளிய அதுவும். எனக்கு ஒரு சாமி இருக்கிறதுனால சொல்றேன், அட்டமா சித்தி என்கிற கருத்துருவாக்கம் நீங்க இப்போ உங்க ஆதிகுரு ஆத்மஞான சரநூல் சாஸ்திர சபையில சொல்லிட்டு இருக்கீங்களா இல்லையா? சித்தர் கருத்தரங்கத்துல இந்த அட்டமா சித்திய மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும். இந்த அட்டமா சித்திய மாணிக்கவாசர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தைய 7ஆம் நூற்றாண்டுல ஞானசம்பந்தர் அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி வட்டவார் சடையனை வயலணி காழியான் சிட்ட நான்மறை வல ஞானசம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. அப்போ அதே மாதிரி திருவையாற்றுல ஒரு சிவாச்சாரியார் இருந்தார். ஐயாரதனில் சைவன் ஆகியும் 85ஆம் வரி. இந்த திருவிளையாடலை யாரும் சொன்னதே இல்லை. அது என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. அதுல கீர்த்தி திருவகவல்ல கடைசியா ஒண்ணு சொல்ற, ஆண்டமில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தவை ஆண்ட பரிசது பருகின் நாட்கள் உடைய அழகம் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனந்தன்னை பொருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆறாருடையும் ஆதிக்கூருடைய மாப்பெருங்கருணையன்
இப்படி சொல்லிட்டே வந்து அதுல கொடி, ஆறு, பறை, படை, மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர், மலை என்று சிவபெருமானுக்குரிய 10 அங்கங்களையும் சொல்லுகிறார். அதைத்தான் பின்னால திருத்தசாங்கம்னு தனியா வேற நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதுலயும் உத்தரகோச மங்கை தான் ஊர். உத்தரகோச மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திக்கு அருள் புரிந்தருடைய தேவதேவன் திருப்பேராகவும் இருகழிந்தருடைய இன்ப ஊர்தி அருடைய பெருமை அருண்மலை ஆகவும். இது கீர்த்தி திரு அவர். இத அருமையா சொன்ன தயா காந்திமதி அவர்களுக்கு நன்றி. அப்புறம் போற்றி திரு அகவல், அதுல ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதுல சொல்றதுக்கு செல்வராக்குக்கு நேரம் இல்ல. ஈனமில் கிருமி செருமினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டிய இருமையில் பிழைத்தும் ஒரு மாச குழந்தையா இருக்கும் போது எப்படி இருக்கும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 2 திங்கள் பேரொரு பிழைத்து 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்து 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதல் துன்பமும் பிழைத்தும் தக்க தச மதி தாயோடு தான்படும் துக்க சாகரம் துயரிடை பிழைத்தும் அப்படின்னு சொல்லிருக்கார். எப்படியெல்லாம் நாம தப்பிச்சோம் அப்படிங்கிறது சொல்றார். இதைத்தான் சாமி உங்க பட்டினத்தார் உடற்கூற்று வண்ணத்துல எழுதினார். ஒரு மடமாதும் ஒருவனமாகி இன்ப சுகம் தரும் ஆர்வம் உருந்தி உணர்வுகள் இங்கி ஒழுங்கி வந்து ஊர் சுரோனித மீது கலந்து. சரியா சாமி? இந்த பாட்டு எங்க இருந்து ஆட்டைய போட்டதுன்னு இப்ப தெரியுதா? மாணிகாசத்துல இருந்து ஆட்டைய போட்ட. ஆனா இந்த வரியில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, அது ரொம்ப அருமையா விமல் வந்து தொட்டுட்டு போயிட்டாங்க. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். படிச்சதுனால வர்ற சிக்கல் இருக்கே, அது ரொம்ப பெரிய சிக்கல். ரைட்டுங்களா? எனக்கு ரொம்ப பெரிய பெருமை, நான் படிக்காதவன் 3 பேரும் டாக்டர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர்கள். நான் கூப்பிட்ட உடனே இந்த 3 பேரும் இறங்கி வந்து நீங்க கூப்பிட்டா நாங்க பேசுவோம்யான்னு வந்திருக்காங்க இல்லையா? அதனால கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தவர்கள் இவரு. சரிங்களா? அப்ப பல்கடல் பிழைக்கிறது கொஞ்சம் படிச்சுட்டாலே எவ்வளவு மப்பேறி போயிருது சாமி. ஒரு ஃபுல்லு 2 ஆப்பை விட மப்பு எது? கல்வி. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அண்மையில நான் நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவருடைய ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். கல்வி ரொம்ப முக்கியம் வளர்ச்சிக்கு, படிக்காம இருக்க முடியாது, படிச்சிடறோம், ஆனா ஞானம் வருது, இப்ப கல்வி என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். ஒரு விமானம் ஓடுபாதையிலிருந்து ஏற தொடங்குகிற போது அதற்கு 4 சக்கரங்கள் வேணும். அந்த 4 சக்கரம் மாதிரி கல்வி அந்த ஓடுபாதையிலிருந்து கொஞ்சம் உயர 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 முதல் வேலை 4 சக்கரத்தையும் உள்ள தள்ளிடணும். அந்த மாதிரி அறிவு பெறுவதற்கு, மெய்யறிவு பெறுவதற்கு கல்வி தேவை. மெய்யறிவு பெற்று வளர 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 4 சக்கரத்தையும் உள்ளே தள்ளி கொண்ட விமானம் மாதிரி ஞான விமானத்தில் நாம் பறக்க வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் மாணிக்க வாசகர் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். காசு இருந்தா பெரிய துன்பம்னு சொன்னார். நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். இது எல்லாத்தையும் விடுங்க, எனக்கு போற்றி திரு அகவலை ஏன் பிடிக்கும்னா, எப்ப பார்த்தாலும் இவங்க என்னமோ நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இதான் நம்ம அடிக்கடி சொல்லணும். அதை நாங்க சொல்றது இல்லைங்க. எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி ஊடல் இலங்கு குருமணி போற்றி இத தந்தது போற்றி திரு அகவல். இது ஒண்ணு போதாதா போற்றி திரு அகவல் அப்படின்னு நம்ம மனம் கவர்ந்ததற்கு ஒரு பெரிய காரணம். அப்புறம் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் மணி அடிச்சதுனால முடிச்சுட்டாங்க. சுற்றம் அப்படின்னு 118 119வது வரியில சுற்றம்னு ஒரு சொல் பயன்படுத்துறாங்க. சுற்றம்னா என்ன? 3 தலைமுறை, தன்னுடைய தந்தை வழி, தாய் வழி, தன் மனைவிக்கு தந்தை வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு மனைவி இருப்பான்னு அர்த்தம். 2 மனைவி இருந்தா 2 தந்தை வழினா 16 ஆகி போகும். ரைட்டுங்களா? ஓகே. அப்ப தன் மனைவிக்கு தந்தை வழி, ஒவ்வொன்றிலும் 7ஆய் நிற்கக்கூடிய தலைமுறைகள். நீங்க கயாவில போய் பிண்டம் வைக்க போனீங்கன்னா அங்க முதல்ல கேட்பான் உங்க அப்பா பேரு, உங்க தாத்தா பேரு, உங்க தாத்தாவுக்கு தாத்தா பேருன்னு வரிசையா 7 தலைமுறை கேட்பான். நமக்கு எங்க தெரியும்? இங்க யாராவது ஒருத்தர் 7 தலைமுறையும் சொல்ல தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். அவருக்கு ஐயாவுக்கு நல்லா கை தட்டிடலாம். சபாஷ், 7 தலைமுறையும் சொல்ல தெரிஞ்சவர்.
உங்க மனைவி விட்டு 7 தலைமுறையும் சொல்ல தெரியுமா? அங்கதான் ஆட்டம் அவுட் ஆயிரும். ரைட்டுங்களா? அது சிக்கல. அப்போ 7 தலைமுறை தன் தந்தை வழி, தாய் வழி, அம்மா வழி 7 தலைமுறை ஞாபகம் இருக்காது. அப்பா வழி 7 தலைமுறை ஞாபகம் இருக்கும். சொத்து வந்துச்சுல, அதனால ஞாபகம் இருக்கு. ஆனா அம்மா வழியில வரும்போது வராது. அதுவும் மனைவி வழியில இருக்கிற 7 தலைமுறை யாராவது மாமனாரே என்ன சொல்றான், உங்க ஒப்பேன்னு தான் பாதி நேரம் கூப்பிடுறான். உங்க ஒப்பேன்னு. அப்ப எப்படி அப்புறம் அவர் எப்படி ஞாபகம் வச்சிருப்பான், உங்க ஒப்பனோட உங்க ஒப்பேன் அப்படி இல்லாம நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால நடக்காது. ஆனா இதெல்லாம் வச்சிருந்தா தான் இந்த தலைமுறைகள் 3 தலைமுறையும் உள்ளாறு சென்று பணியும். இது வேற ஒண்ணும் இல்லை. இதை எதுக்கு இங்க சொன்னேன்னா, திருவள்ளுவர் தான் அதை முதல்ல தொடங்கி வச்சவர். எழுபிறப்பும் தீயவை திண்டா வழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் மனம் தூயார்க்கு எச்சம். முருகேசனுக்கு கை தட்டுங்க. 1330 திருக்குறள்ல நீங்க எந்த இடத்துல விட்டாலும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். இந்த திருக்குறள் எல்லாமே போற்றி திரு அகவலுக்கு உள்ள ஒளிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால போற்றி திரு அகவல் நம்முடைய மனங்கவர்ந்ததுங்கிறதுல 2 கருத்து இல்லை. நிறைவாக சிவபுராணம். சிவபுராணம்னா சிவபெருமானுடைய பழையனவாகிய பெருமைகளை கூறுகிற பாட்டு. மற்ற 2ம் தில்லையில அருளி செய்யப்பட்டது. கீர்த்தி திரு அகவலும் போற்றி திரு. அது அங்கதான் அருளினாராங்கிறதெல்லாம் நிச்சயம் இல்லை. சேகரிச்சு எழுதினவங்க இது தில்லையில் அருளப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க, நம்பித்தான் ஆகணும். ஆனா சிவபுராணம் திருப்பெருந்துறையில அருளப்பட்டது அப்படின்னு எல்லா பதிப்புலயும் இருக்கு. அப்புறம் நமசிவாய, அது ரொம்ப அருமையா சொன்னாங்க. சிவபுராணத்தினுடைய ரொம்ப மைய கருத்தே புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய். ஞானசுந்தரம் அண்மையில மறைந்து போனார். அவர் தான் சொன்னாரு, இந்த பாட்டுக்குள்ளே ஒரு பிழை இருக்கு, எல்லாரும் தப்பு தப்பா பதிப்பிச்சிட்டு இருக்காங்க. பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் இல்ல, கல்லா மனிதராய். அந்த ஈ தப்புன்னார். மனிதராய் இருக்கிறவனே அறிவில்லாத படிக்காத பாமரனாய் இருக்கிற மனிதன் சொன்னாரு, கல்லா மனிதராய். அந்த ஈ தப்பு. ஈயை எடுத்துட்டு தான் அது சரியா படிக்கணும்னு நான் சொல்லலாமா? அமரத்தே ஞானசுந்தரம். பேயாய் கணங்களாய் வல்லசுரராய். உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இது பகவத்கீதையில அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு வரி இருக்கு, உங்களுடைய கடைசி நினைவே அடுத்த பிறப்பு. பகவான் கிருஷ்ணன் சொல்லிருக்காரு, உங்க கடைசி நினைவே அடுத்த பிறப்பு. நீங்க எல்லாரும் சாக போற நேரத்துல இந்தியாவின் ஜனாதிபதி ஆகணும்னு நினைச்சிட்டே செத்தீங்கன்னா ஆகிறதுக்கு உரிய வாய்ப்பு. எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ரைட்டுங்களா? அது எப்ப கடைசி காலம் வரும்னே நமக்கு தெரியாது. அதுல எப்பவும் என்னையவே நினைச்சுக்கிட்டு வேலையப்பாரு அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லிருக்கார். சரிங்களா? அப்ப இப்படி அந்த தாவரங்கள், ஊர்வன, தேவர்கள் அப்படின்னு பிறப்புகளை பற்றியெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நிறங்களோர் ஐந்துடையாய். இந்த நிறங்களோர் ஐந்துடையாய்க்கு எல்லா உரையாசிரியர்களும் என்ன எழுதியிருக்காங்க? ஈசானம்னா ஸ்படிகம், வாமதேவம்னா செம்மை, அகோரம்னா நீலம், சத்யோஜாதம்ங்கிறது வெண்மை, தத்புருஷம் அப்படின்னு சிவபெருமானுடைய 5 முகங்களுக்கு இருக்கிற 5 நிறங்களை எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த நிறங்களோர் ஐந்துடையாய்க்கு ஒரு அருமையான புதுமையான விளக்கம் தந்தவங்க ஸ்ரீனி விமலி. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். பிஞகன் பத்தி சொல்லலாம். இயமானன் அப்படிங்கிறது எஜமானன் என்கிற வட சொல்லினுடைய பிரிவு. இதெல்லாம் சொல்லலாம். அப்ப இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா நமக்கு நேரம் ஆச்சு. நிறைவா வந்துடுறேன். பஸ் இதுல கீர்த்தி திரு அகவலும் போற்றி திரு அகவலும் விரிந்து செல்லும் அண்டமும் சிறியது என்று சொல்லும்படி பெரியதாய் நிற்கும் ஒருவன் சிற்றுயிர்களாகிய பறவை, விலங்குகள், மனிதர்கள் என எல்லா உயிர்க்கும் வேறுபாடின்றி அருள் செய்வதை சொல்லுவது கீர்த்தி திரு அகவலும் போற்றி திரு அகவலும். சிவபெருமானுடைய திருவிளையாடல், அவனுடைய பெருமை. போற்றி மாத்திரம் எத்தனை போற்றி சொல்லியிருக்கார்? 147 போற்றி சொல்லியிருக்கார். எண்ணி இருக்கேயா, கைதட்ட மாட்டீங்களா? எல்லா உயிர்க்கும் வேறுபாடின்றி அருள் செய்வதை சொல்லுகிறது. சரிங்களா? ஆனா இது சிவபெருமானுடைய கீர்த்தியையும் அவனுடைய திருவிளையாடல்களையும் சொல்வதிலிருந்து சிவபுராணம் ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்ல முயல்வது சிவபுராணம்.
அது ரொம்ப அருமையா தொட்டாங்க. சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த கருத்து மொத்த திருவாசகத்திலையும் வேற எந்த இடத்துலயுமே கிடையாது. சரிங்களா? இது எப்படி இருக்கணும்னா, அந்த சிவபுராண வரிகளை எல்லாம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்லணும்னா, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் சிவன் அவன் என் சிந்தை நின்றாதனால் அவன் ஒருவராரே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிட முந்தை வினை முழுதும் ஓய கண்ணுதலான் தன் கண்காட்ட வந்தெய்தி கண்காட்ட சிவபுராணம் தன்னை உரைப்பன் யான் அப்படின்னு முடியணும். சரிங்களா? அப்படி முடிஞ்சா அது நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, சிவபுராணத்துக்குத்தான் அவரு பேர் வச்சிருக்காரு, சிவபுராணம் தன்னை அப்படின்னு. மத்த எதுலையுமே பேர் அவர் வச்சதா தெரியல. ஏன்னா மாணிக்க வாசகன் பேர் வச்சது சிவபெருமான், மாணிக்க வாசகன்னு திருப்பெருந்துறையில பேர் வச்சது சிவபெருமான். 2 பேருக்கு தான் பேர் வச்சார், கண்ணப்பருக்கும் மாணிக்க வாசகருக்கும். மத்த யாருக்கும் அவங்க அப்பா தான் வச்சாங்களே ஒழிய யாரும் வைக்கல. ரைட்டுங்களா? நில்லு கண்ணப்பன்னாரு, மாணிக்க வாசகன்னாரு. மாணிக்க வாசகர் ஒரு அகவலுக்கு வச்ச பேரு சிவபுராணம் தன்னை அப்படின்னு உள்ளேயே பேர் வச்சுட்டார். அது ஒண்ணுக்குதான் அவர் வச்ச பேரு, மத்த 50க்கும் அடுத்த ஆள் வச்ச பேரு. அது அவர் வைக்கல. அச்சோ பதியத்துல அச்சோ அச்சோன்னு வரணும்னா பார்த்தாங்க, மேல போடு அச்சோ அப்படின்னு போட்டு, ரைட்டுங்களா, மேல எழுதி வை அப்படின்னு எழுதி வச்சுட்டானே ஒழிய அவர் வச்ச பேர் இல்லை. அது மட்டும் இல்ல, சைவத்திலையும் வைணவத்திலையும் பலஸ்ருதின்னு ஒண்ணு சொல்லுவோம். பலஸ்ருதினா இதை படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும். ஞானசம்பந்தர் திருக்கடை காப்பு அப்படின்னு வைக்கிறது எல்லாத்துலயும் அவர் கடைசியா திருக்கடை காப்புன்னு சொல்றார். அந்த மாதிரி ஆழ்வார் பெருமக்கள் பலஸ்ருதி சொல்லுவாங்க. மொத்த திருவாசகத்திலே அவர் எந்த இடத்துலயும் பலஸ்ருதி சொல்லல. சிவபுராணத்துல சொன்னார், சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதுதான் பெரிய சிக்கல். பொருள் உணர்ந்து சொல்லுவார், பொருள் அறிந்து இல்ல, பொருள் உணர்ந்து சொல்லுவார். உணர்வு வேற, அறிவு வேற. அறிவு ஒரு மட்டத்துல வேலை செய்யும், உணர்வு இன்னொரு மட்டத்துல வேலை செய்யும். உணர்வாக மாற்றுவதுங்கிறது இருக்கிறது. சிவன் என்பது அறிவு அல்ல, சிவம் என்பது உணர்வு. அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னார். இத போறோம்னு தெரிஞ்ச உடனே ஒரு அகங்காரம் வந்துடக்கூடாது. அது போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அப்பவும் பணிவோடு இருந்தால்தான் நீ போறது நிச்சயம் என்று நமக்கு அடையாள முத்திரை எழுதி கொடுத்திருப்பதனால, தனதுரை அனதுரையாக சம்பந்தர் எப்படி பாடினாரோ அப்படி சிவபெருமானே சொல்லி தான் சிவபுராணம் சொன்னதாக சிவபுராணத்திற்குள்ளே அகச்சான்றை மணிவாசகர் அழித்திருப்பதனாலே 3 அகவல்களிலேயும் நம்முடைய மனத்தை, நெஞ்சத்தை நிறைத்து நிறைவிப்பது சிவபுராணமே என்பதை இந்த மன்றத்தின் கருத்தாக பதிவு செய்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.